வணக்கங்க. இருக்கிறதுலே மிக உயர்ந்த விரதமா கருதப்படுறது இந்த ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் கடன் தீர்வு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் சரியாகும். வீட்டில் ஏதாச்சும் சஞ்சலங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகி மகாலட்சுமியோட கடாட்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது இந்த ஏகாதசி விரதத்தோட ஒரு ஐதீகமாக கருதப்படுறது. சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஏகாதசி அப்போ சந்திரன், சூரியன், பூமி 3 பேருமே முக்கோண வடிவில் இருப்பாங்க. அப்போ நமக்கு சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். வேணா பாருங்க, இந்த தசமி, துவாதசி, ஏகாதசி இந்த 3 நாட்களுமே சந்திரனோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் பூமிக்கு. இதனால நமக்கு சந்திரனோட அனுகிரகம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை கருதப்படுறது. சரி, இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா எனக்கு உடம்பு இருக்கு, எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றவங்க தசமி அன்னைக்கு உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சிடணும். உபவாசம் அப்படின்னா எதுவுமே சாப்பிடாம துளசி தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கிறது. வேணும்னா பழங்களும் பாலும் எடுத்துக்கலாம். என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஏகாதசி அன்னைக்கு மட்டும் நீங்கள் விரதம் இருந்துக்கணும். காலையிலிருந்து நைட் வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாம, அதாவது ஏகாதசி அன்னைக்கு மட்டும் அப்படி இருந்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், விரதத்தை முடிச்சுக்கணும். இந்த நடுவில் இருக்க அந்த ஏகாதசி நாள் அன்னைக்கு நீங்கள் பெருமாளை பாராயணம் செஞ்சுட்டே இருக்கணும். அவரோட சரஸ்ர நாமங்கள் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு தூங்காமல் வேற எந்த ஒரு மாமிசம் அந்த மாதிரி எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் நீங்கள் முழுக்க முழுக்க பெருமாளோட அனுகிரகத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஏகாதசி நாள் அன்னைக்கு நாம் ஏகாதசி விரதம் எடுக்கக்கூடிய முறை. இப்போ இந்த துவாதசி அன்னைக்கு காலையில் 8 மணிக்குள்ளேயே நம்ம இந்த விரதத்தை முடிச்சுட்டு நாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் என்னைக்கு வருது அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த ஏகாதசி விரதம் வருது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஏகாதசி விரதம் இருந்து நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு அந்த பெருமாளை நானும் வேண்டிக்கிறேன். நன்றி. கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். நன்றி.